Hi friends, so Girish, Vestage Universal Crown Director level இருக்கேன். ஸோ என்னோட அப்ளைன் வந்து டிஎஸ்டி சரவணன் பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெஸ்டேஜ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 3 lakh இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட லெவல் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ துபாய், அதாவது க்ரூஸ் ட்ரிப்பில் வந்து நான் இருக்கிறேன். ஸோ இதுதான் க்ரூஸ் ட்ரிப். இந்த க்ரூஸ் ட்ரிப்பில் ஃபஸ்ட் டே வந்து 2 சீசன்ஸ் ஹோட்டல்ஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கத்தாருக்கு போயிட்டு இப்போ ரிட்டன் வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரிப். நிறைய விஷயங்கள் இருந்தது. நிறையா இப்போ எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா டிஜே காலா டின்னர் இருந்தது. அண்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு டேவும் வந்து ப்ரீபெய்டாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய பேர் உமன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 1060 பேர் வந்து இந்த ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ரிப்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப எக்ஸலண்ட். அந்த ரூம்ஸ்லேருந்து ஒரு புது அனுபவங்கள். கடல்னால் எப்படி, கடலுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு நான் போகிறது, ட்ராவல் பண்ணுறது. கடல்னால் எப்படி இருக்கும், ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாமே நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 16,000 நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இந்த பிஸ்னஸ் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு வெறும் ஸ்டார்டிங் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் வந்து இந்த வாய்ப்பை வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த வாய்ப்பு கிடைச்ச அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ட்ரைனிங் மூலியமாக நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு படிப்படியாக நான் போகும்போது என்னோடய லெவலும் இம்ப்ரூவ் ஆகி இப்போ நான் ஆவரேஜாக வந்து 3 லட்சம் நான் சம்பாரிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த இன்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ கண்டிப்பாக என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கு. நான் முன்னாடி வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது, ஈவன் எக்ஸாம் லீவில் படிக்கும்போது கூட எக்ஸாம் லீவ்லலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போய் நான் வெசல்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷங்களும் நான் அந்த லீவ் நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல போய் வேலை செய்வேன். பட் அந்த இடத்துல வந்து ஒரு குறுகிய இன்கம் தான். ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வந்து பெருசாக இல்லை. அண்ட் நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் என்னோடய சேலரின்றது பேசிக் தான் இருந்தது. பட் அதை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் ட்ரிப்பு அந்த மாதிரி என்னோடய ஒர்க் அப்படின்றது வீசா ப்ராசஸ் நடக்கும்போது தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த வாய்ப்புன்றதை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பிஸ்னஸ் எப்படி என்ன மாதிரியான ஒரு டெப்த்தில் இருக்குது, ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. இது ஒரு பேசிவ் இன்கம். ஸோ இந்த பேசிவ் இன்கம் பற்றி நான் இன்னும் டீப்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங் நமக்கு நிறைய ரிஜெக்ஷன் வருங்க. ஸோ ரிஜெக்ஷன்றது நிறைய, ஏன்னா ஒவ்வொருத்தருமே இந்த பிஸ்னஸை வந்து ஏன்னா நம்மளோட பேக்ரவுண்டை பார்த்து தான் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டு இவங்களது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ அதை நாம் சரியாக வந்து இந்த பிஸ்னஸை வந்து சரியாக புரிய வச்சோன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போவாங்க. ஸோ முக்கியமாக இதில் ரிஜெக்ஷன்றது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஸோ அவங்களுக்கு அது தெளிவாக ஆகலை அப்படின் போது அவங்க இந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக கன்ஸ்டன்ஸியாக நம்ம பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு. ஸோ அப்ளைனோட கைடன்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா விஷயங்களும் நாம் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நாம் படிப்படியாக போகும்போது நம்மளால் வந்து இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பை டைரெக்டாக வந்து துபாய்க்கு போகுது. ஸோ கத்தார்லேருந்து இப்போ துபாய் போயிட்டுருக்கோம். ஸோ துபாயிலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏறி அகெயின் வந்து பேக் டு கோயம்புத்தூர். நான் வந்து வெஸ்டேஜ் மூலியம் வாங்கின 85 lakh வர்த்தில் வீடு அண்ட் 14 லட்சம் மதிப்பில் காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெஸ்டேஜ் மூலயமா என்னோடய லைஃப் ஸ்டைல் மாற்றிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. வெளியே நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு இன்கம் தான், ஃபிக்ஸட் இன்கம் தான். பட் அந்த இடத்துல ஒரு சில பீப்புள்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, அதுக்கான இன்கம் வாங்குவாங்க, ஏன்னா அங்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. நம்மளும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அது இன்கமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ பேர் வந்து ரொம்ப பெட்டராக வந்து இங்கே சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். நிறைய நெகட்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ பட் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நல்ல வாய்ப்புன்றது எப்போவுமே அப்படி தான். நமக்கு நெகட்டிவிட்டிஸ் தான் நிறையா அதிகமாக இருக்கும். பட் நாம் அதை தொடர்ந்து நம்ம கடந்து போகணும். அப்போ நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலான்றது தெளிவாக இருக்கணும். அண்ட் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு நாம் வந்து டைம் வந்து அதிகமாக பிஸ்னஸ்க்காக கரெக்டாக வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சும்மா நம்ம ஏனோதானு பண்ணக்கூடாது. பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டேன், ஐடி போட்ட ஃபாலோ பண்ணுறது நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம ஏமாற்றக்கூடாது. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம சொந்த பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணனா பிஸ்னஸை பொறுத்து நமக்கான இன்கம் வந்து கன்ஃபார்மாக வந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியுன்றது தெளிவாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேரோட சப்போர்ட் எடுத்துக்காங்க. எப்படி என்ன பண்ணுறாங்கன்றது எடுக்கிற எல்லா விஷயங்களும் இங்கே நாலேஜ் நிறைய விஷயங்கள் எனக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதனால் நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னோடய லைஃப் ஸ்டைலும் கண்டிப்பாக மாறி இருக்குது. இங்கே பேசிவ் இன்கம் என்னோடய லைஃப் ஸ்டைலில் என்னோடய
ஃபேமிலிஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக இருக்காங்க, பாரு எப்படி இருந்த பையன் எப்படி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அப்படின்றது நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெல்.